சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் கல்யாணத்தை எப்படி சிறப்பா நடத்தலான்னு தான் நானும் மயிலும் பேசிட்டு இருந்தோம். இல்ல மயில? அப்பா அம்மா, ஏன்பா போய் சொல்றீங்க? இல்லடாமா. அப்பா, உங்க முகத்தை பார்த்தா என் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற கல்யாண கலை தெரியலப்பா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோங்கிற கல்யாண கவலை தான்ப்பா தெரியுது. மடி, நம்மள போல இல்லாதவங்களுக்கு கல்யாணத்தை சிறப்பா நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்றதெல்லாம் விளையாட்டா சொன்ன விஷயம் இல்லம்மா. பா, நீங்க ஏன்பா இவ்ளோ கவலைப்படுறீங்க? அம்மா தான் பத்திரத்தை தரேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா, அப்புறம் என்ன? மடி, நான் கவலைப்பட மாட்டேன். நீ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்படியாப்பா? அப்படியா? சரிப்பா, நம்பிட்டேன். மா, என்னம்மா நீ இதெல்லாம் விடு. மாப்பிள்ள போன் பண்ணாரா? இல்லப்பா. மா, பத்திரிக்கை வாங்க போலான்னு சொன்னாங்கம்மா. எப்போ போலான்னு போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்களம்மா. கொஞ்ச நேரம் பாரு, இல்லாட்டி நீயே போன் பண்ணி கேளு. சரிப்பா. தாத்தா, என்ன தாத்தா இது அநியாயமா இருக்கு? கல்யாணம்னா இப்படி தண்ணியா செலவாகுமா? கல்யாண மண்டபம், ஜவுளி, சாப்பாடுன்னு அனுமான் வாழ மாதிரி செலவு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இதுக்குதான் நீ அந்த காலத்திலேயே உஷார் பத்திரி ரைடா பாட்டிய லவ் பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாலைய மாத்தி மஞ்ச கைத்தல தாலிய கட்டி சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டியா? என்னதான் உன் பிளட் என் உடம்புல ஓடினாலும் உன் சாமர்த்தியம் எனக்கு வரல தாத்தா. அதனால்தான் கல்யாண செலவெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ள முடிக்க முடியாம நொர தள்ளி நின்னுகிட்டு இருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. என்ன ஆனாலும் சரி, 1 லட்சம் ரூபாய்க்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன்ல. ஆனா என்னோட திட்டத்தெல்லாம் அந்த ஆதிரோட அப்பா தவிடு பொடி ஆக்கிடுவாரு போல இருக்கு.